சாமி வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சொல்லுங்கய்யா. சாமி, இப்போ இந்தியாவில் பல மதங்கள் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் வேற வேறையா இருக்கு. அப்போ எல்லா வழிபாட்டு முறையும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுதா? அது இன்றைக்கு மதங்கள்ங்கிறது இந்தியாவில் எடுத்தோம்னா ஆயிரக்கணக்கான மதங்கள், அதாவது சின்ன சின்ன குட்டி மதத்துலேருந்து பெரிய மதங்கள் வரைக்கும். பெரிய மதங்கள்னு பார்த்தோம்னா இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், இது 3. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள், நிறைய சுவாமியார்கள் இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா அமைப்புகளும் சொல்வது அது தேடுறது ஒன்றைத்தான் தேடுது. எல்லா அமைப்புகளும் தேடுறது ஒன்றைத்தான் தேடுது. என்ன, மிகப்பெரிய மலை, அதன் உச்சியில் பெய்கிற மழை வந்து கீழே வருது. மழை தண்ணி கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா, மலைக்கு இந்த பக்கம் ஒன்று வருது, அந்த பக்கம் ஒன்று வருது, பின்னால் ஒன்று போகுது, இப்படி பல கிளைகளாக பிரிஞ்சு போகுது ஆறுகள். அது தொடங்கும் போது சின்ன ஆறாக தொடங்கி இப்போ எப்படி நம்ம குடகில் போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்கு காவேரி, இங்கே வரும்போது பிரம்மாண்டமாகி போகுது. அந்த மாதிரி தொடங்குற அமைப்புகள் வந்து அந்த மாதிரி ஆறுகள் மாதிரி வந்து கடைசியில் சேர்ற இடம்னு பார்த்தீங்கன்னா கடல் தான். இந்த கடல் விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. இடையில என்ன டேம் போட்டு கட்டினாலும் என்ன பண்ணாலும் கடலில் போய் கலக்குது. அது மாதிரி மனிதர்கள் எத்தனை மதங்களை வச்சிருந்தாலும் இறுதியில் அவன் நினைக்கிறது என்னன்னா இறைவனை அடைவது. அவன் போகிற பாதை வேற, சாப்பிட்ற உணவு வேற, சிந்திக்கிறது வேற, ஆனால் இறைவனை அடைவது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கம். சரி சாமி, இப்போ நம்ம இதில் அந்த குண்டலினி யோகம்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது நெத்தியில கொண்டு வந்து குண்டலினியை வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பூர்வ மத்தியில அதாவது அப்படி ஒரு தியான முறைகள் இருக்கா? தியான முறைகள் நிறைய இருக்குது. அதான் நான் சொன்ன பாருங்க, நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் அவங்க எல்லாமே தியான முறைகளை நிறைய வச்சிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா நமக்கு அதிகமா இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த கேள்வி என்னன்னா, இது வந்து விந்த கட்டுப்படுத்தி அதை புருவத்தை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்றாங்க. விந்த கட்டுப்படுத்துறதுனாலதான் அந்த குண்டலினியை இது புருவத்துக்கு கொண்டு வரும். அது உண்மையிலேயே அது வந்து நடைமுறை பாசிபிளான ஒரு விஷயமா, இல்ல சும்மா ஒரு எப்பயும் ஆன்மீகத்துல ஒரு உருட்டு மாதிரி இது ஒரு உருட்டா குண்டலினிங்கிறது? இப்ப என்னன்னா, குண்டலினிங்கிறது வந்து நம்ம இங்க பார்த்தோம்னா நம்ம கோவை மாவட்டம், இந்த தமிழ்நாடு பூரம் பார்த்தோம்னாலும் வேதாந்திரி மகிழ்ச்சி தான் அதை கையில் எடுத்தார். அதாவது சுருண்டு கிடக்குது, நம்ம உயிர்நிலைக்கு நேர் பின்னால் இருக்கிற ஒரு முதுகு தண்டனுடைய அடிபாகத்தில் அந்த சக்தி வந்து அங்கே சுருண்டு இருக்குது. அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக யோகா சொல்லி கொடுத்து மேலே கொண்டு வர்றாங்க. மேலே கொண்டு வரும்போது அது ஒவ்வொரு சக்கரத்தில் இருக்குது, 7 சக்கரம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சக்கரத்தில் அந்த உயிர்நிலை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது ஒரு பாம்பு மாதிரி கீழே படுத்து பாம்பு தூங்கிட்டு இருக்குது. அந்த பாம்பை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வர்றாங்க. அப்படி மேலே கொண்டு வரும்போது மூலாதாரம், அதையே வந்து அவையார் சொல்லும்போது சொல்லுவான், மூலாதாரத்தில் 3 கனலை காலால் எழுப்பி கருத்து அறிவித்து அமுத நிலையும் ஆதிக்கன், அப்படி அந்த பாட்டு வரும். அந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினை மேலே கொண்டு வர்றோங்கிறான். ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுக்தி, சுழிமனைன்னு இப்படி கொண்டு வர்றாங்க. மேலே கொண்டு வந்து புருவ மத்தியில் அதையே நிறுத்துறாங்க. அப்படி புருவ மத்தியில் நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அங்கே கை வைப்பாங்க. குருநாதர் வந்து இந்த இடத்த கை வச்சு, இங்கே தான் உனக்கு மூலாதாரம் இருக்குது, இப்போ தெரியுது பாரு, இப்போ தெரியுது பாருன்னு இந்த கிராமத்தில் வைத்தியம் பார்ப்பேன். அவன் முதல் நாடி பிடிச்சி பார்ப்பேன், அப்புறம் இதுக்கு வைத்தியம் பண்ணுறேன்பா, அதையும் இதையும் பண்ணி அங்கே தொட்டு இங்கே தொடு உரிமை சிகிச்சைம்பேன். இப்போ சரியாயிருக்கணுமே, இல்லை சார், ஏய் நல்லா பாரு, கரெக்டாக பாரு அப்படின்பேன். இங்கே எல்லாம் பயிற்சி எடுக்கிறவனெல்லாம் குடும்பஸ்தர் தான். இவன் எங்கே போய் விந்த கட்டுற, ஒன்னையும் கட்டுறதில்லை, இவன் சொல்லி கொடுக்குறான். நல்ல உடற்பயிற்சிகள் சொல்லி தர்றாங்க. அது நல்ல சிறப்பாக இருக்குது, உடலுக்கு மனசுக்கு எல்லாம். நம்ம கண்ணை மூடிட்டு இறைவனை சிந்திக்கிறோம். அந்த இடத்த புருவ மத்தியில் ஒரு விளக்கெறிகிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு, கற்பனை தான், விளக்கு புருவ மத்தியில் எரிஞ்சு நம்ம எரிஞ்சு போயிருக்கோம். கற்பனை பண்ணிட்டு அந்த இடத்த சிந்திக்கிறாங்க உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு. அப்போ என்ன சொல்கிறேன், ஆமாம் 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 இப்போ வந்துருச்சு, இவ்வளவுதான்.
அப்படிங்கிறப்போ குண்டலின் சக்தி எங்க கொண்டு இப்போ என்ன பண்ணான்னா ஜக்கி வாசுதேவ் இந்த குண்டலின் சொல்லி கொடுத்து துரியம் மேல அவர் மனைவி வந்து அந்த துரியத்தில் வெளியே போயிருச்சான், உள்ள கொண்டு வர முடியல. அப்ப அது கொலை இல்லையா? அப்படி கொண்டு போட்டா இதான் இப்படி சொல்லிக்கிறா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா இது துரியத்துல இருந்து மேல போயிடு, நம்மளால என்ன பண்ண முடியும்? இல்ல அப்படிதான் நம்ம அவினாஷில இந்த டீச்சர்ஸ் காலனில ஒரு புள்ள, அந்த புள்ள பேரு சுவாதியா அப்படின்னு நல்ல நல்ல பேர். அந்த புள்ள பயிற்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே ஓடி போய் கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சு. அந்த மனநிலை பாதிக்கப்படுதல்ல. இந்த மாதிரி தியான முறைகள் மனநல பெரட்டுகள்லாம் ஏற்படு, கண்டிப்பா ஏற்படும். என்னன்னா இப்போ நம்ம திசையே தெரியாம ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம். அது பகல்ல போனா கூட கொஞ்சம் நஞ்சு எங்கேயாவது வெளிச்ச மாதிரி எது கிழக்கது மேற்கதுன்னு தெரியும். இது ஒண்ணுமே தெரியாது, இருண்ட காடு. உள்ள போயாச்சு, இது என்ன பண்ணு, எப்படி வெளியே வரு? அது தியான முறைகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றான். இப்போ பிரம்மகுமாரிகள் அமைப்புன்னு போயிட்டோம்னா அவங்க வந்து ஒரு விளக்கை முன்னால் வச்சுட்டு அந்த விளக்கையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரம்மா வந்து மேல் இருக்காரு, சிந்து மாகாணத்துலேருந்து ஒரு வைர நகை வியாபாரி, அவர் தான் அந்த விஷ்ணு. அந்த அமைப்புக்கு ஒரு காலத்து தலைவராக இருந்தார். அவர் மேலே இருந்து அருள் புரிகிறாரு அப்படின்ட்டு அங்கே போனோம்னா ஒரு இனிப்பு கொடுப்பாங்க, சக்கரை பொங்கலாட்ட அவனை கொஞ்சமாக போகுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா மேலிருந்து தினம் இவங்களுக்கு சொல்கிறாரு, உலகத்துக்கு மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இந்தியில் தான் சொல்லுவார். அவருக்கு தெரிஞ்சது ஹிந்தி தான், வடநாட்டுக்காரனுக்கு. அது இந்த பொம்பளைகள்லாம் தமிழில் சொல்லுவாங்க, வெள்ளைச்சீலை கட்டிக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்து மதத்தில் இருக்கிறவனை, சைவத்தில் இருக்கிறவனை பிடிச்சி கொண்டு கவர்றதுக்காக ஜோதிர்லிங்க படமெல்லாம் போட்டு வரைஞ்சி பொருள் காட்சி மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாமே ஏமாத்து வேலைதான். அங்கே போகிறோம் ஜாகாமல் இருக்கிறான்னா. இப்போ அந்த வாழும் கலை போய் சொல்லி கொடுக்குறோம் ரவிசங்கர். அவரும் இந்த பிராமண பசங்களுக்கெல்லாம் ஒரு வேத பாடசாலை அது இது எல்லாம் வச்சு அவினாஷ்காரது ஒரு ப்ராப்ளம் இருக்காரு. எல்லாருமே போகிற வழி வேற வேற வழி. இப்போ நான் முதல் பேசணுமில்ல, நதிகள், பிறக்கமிடம் மலை, சேருமிடம் கடல், நடுவில் என்ன பண்ணுது, ஒன்று இப்படி போகுது, ஒன்று அப்படி போகுது, இன்னும் இப்படி போகுது. இப்போ சாமி, இப்போ அந்த குடநிலை யோகம் அந்த பயிற்சியில் இருக்கும்போது அதோடைய பலன் என்ன சாமி? ஒரு பலனும் இல்லை. அதான் நான் அந்த வைத்தியம் கேட்குற மாதிரி இப்போ சரியாயிருக்கணுமே. உனக்கு குண்டலினி இங்கே வந்துருச்சா, சக்தி தெரியுதா, வெளிச்சம் தெரியுதா, நெத்தியில் கை வச்சியா, உருவ மத்தியில் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. அதாவது இந்த ஒரு வித்தக்காரன் என்ன பண்ண ரோட்டில் பாம்பும் கேரி சண்டை விடுறோம்னு சொல்கிறவன் ஒருத்தன் துணி போட்டு மூடிட்டு அவன் என்ன கலர் சட்டை அணிஞ்சிருக்கேன், பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கேன், பணமெல்லாம் போடாமல் போனால் ரத்தம் கக்கி செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி நம்ம ஆட்களை வந்து மிரட்டுறாங்க, இந்த குண்டலினி தப்பாக போச்சுன்னா நீ செத்து போயிடுவேன், நீ அதாவே இதாவேன்னு. இது ஆகிறது. இப்போ குண்டலினிங்கிறது ஒரு பெரட்டு இல்லை, அவருக்கு அது சக்தி, அந்த சக்தி மேலே கொண்டு வரோங்கிறாரு. நானும் அந்த பயிற்சிக்கு போயிருக்கேன். அப்படியா? ஆமாம், போலினா 2 பக்கம் போயிருக்கேன். அப்படியில அதே தான். உடற்பயிற்சி ரொம்ப அற்புதம், அருமையாக இருக்குது. ஆனால் இந்த குண்டலினி எங்கே போய் நிற்குது, என்ன பண்ணுது, விந்து அடக்கிறனா எந்த கட்டுறா, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சும்மா. இப்போ என்னன்னா, இந்த விந்து அடக்கிறனால ஆயுசு குறையுதுங்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை சாமி, அது விவேகானந்தர் இவங்கெல்லாம் சின்ன சின்ன வயசுல சாகிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறாங்க. அது நம்ம ஏற்றுக்க முடியாது. நிறைய சின்ன பசங்க சேர்த்து போகிறாங்க, அவனுக்கெல்லாம் விந்தை அடக்குனானுங்க. இல்ல, விந்து அடக்கிறதுனால சீக்கிரம் சாவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? இல்லை, அப்படி எனக்கு தெரியவில்லை. அடக்குனா அதிக நாள் உயிர் வாழலாமா? அது எப்படி? ரெண்டுமே பண்ண என்ன இறைவன் கொடுக்குறான்னு அத்தனை நாள் உயிரோடு இருப்போம். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஞானி திடீர்னு செத்து போகிறான். அவங்ககிட்ட சாராயம் குடிக்கிற பழக்கம் இல்லை, கஞ்சா குடிக்கிற பழக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை, புகை பிடிக்கிற பழக்கம் இல்லை, கேன்சரில் சாகிறேன். இதனால நாம் பேசும்போது கூட ரமண மகரிஷி கேன்சரில் இருந்துடுறாரு. இப்படி இறக்காமல் ஏதாவது மகரிஷிகள் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் இருந்திருக்காங்களான்னா இல்லை. கதைகள் வேணா சொல்கிறாங்க, அவருக்கு அங்கெல்லாம் நகை முளைச்சிருது, இங்கே மஷ்ரூம் முளைச்சிருச்சு, அத்தனை வருஷத்துக்காக. இல்லை, இல்லை.
அதாவது நம்ம மார்க்கத்துக்கு ஒரு வழி வச்சிருக்கா, அந்த வழியை சொல்லி கொடுக்குறா. அங்கே போகிறவனுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அது சுவையாக இருக்குதுன்ட்டு அங்கேயே இருக்கா. ஜக்கி வாசுதேவர்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, என்ன அவன் பெரிய சுவையை காட்டுறா? ஆண் பெண் சுவையை தான் பார்த்துக்கிறாங்க, வேற என்ன சுவை? சாமி, இந்த அதீத தியான பயிற்சி இடும்போது புத்தி பேதலிக்குமா? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. சிலருக்கு அதை விட்டவனுக்கு, அதான் நான் சொன்ன பாருங்க, ஒரு திக்கு தெரியாத காடு, பகலாக இருந்தாலும் கொஞ்சம் சூரிய வெளிச்சமாக அது பார்க்கலாம், இருட்டில் கொண்டு போய் உள்ள விட்டா ஒன்றும் தெரியாது. அப்போ அங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன், கடைசியில் கீழே விழுந்து செத்து போயிடுவேன். இந்த நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதான் மனநோய், அவன் மனநல பாதிக்கப்படுது. அப்போ தியானம் அதிகமாக பண்ணால் மனநோய் எல்லா இடத்துக்கும் வர்றதில்லை. அவன் நமக்கு இப்போ நமக்கு ஒரு இறை வழிபாடு, அதுலேயே நாம் இருக்கிறோம். அது தீவிரமாக எவ்வளோ போனாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நல்ல உருக்கமாக பாடும்போது கண்ணில் தண்ணி வரும், உடம்பு அப்படியே ஆடு. அந்த நேரத்தில் ஒரு கைலாய வாத்தியமா, ஒரு நாதஸ்வரமா, இந்த மாதிரி இசைக்கருவிகள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் ஒரு ஆட்டம் வரும். நானே ஆடிடுவேன் அந்த மாதிரி இசைக்கருவிகளுக்கு. அப்படித்தான் மனம் ரொம்ப எளிமையாகி அதுக்குள்ளே முழுசாக உள்ளே போயிட்டுன்னா அவனால் வெளியில் வர முடியறதில்ல. அந்த குருநாதராக அவனுக்கு சொல்லி தர்றதில்ல எப்படி கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ எப்படி அபிமன்யு, அர்ஜுன மகன் அபிமன்யு சர்க்கரை வியாதிக்குள்ளே போகிறது எப்படிங்கிறத அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு. சண்டை நடக்கும்போது சர்க்கரை வியூகம்னு என்ன, அந்த சர்க்கரை வியூகத்தை எப்படி உடைச்சிட்டு உள்ளே போகிறது அப்படி நல்லா சொல்லிட்டு வரும்போது அது உள்ளே போக வரைக்கும் அந்த அம்மா கேட்குது, அப்புறம் தூங்கிடுது. அவர் நிறுத்திடுறாரு. அந்த பையனுக்கு அது பாடமாயிருது. அப்போ அவன் சண்டை போடும்போது பார்த்தா அந்த சர்க்கரை வியூகத்துக்குள்ளே போய் மாட்டிதான் செத்து போகிறான். ஏன்னா வெளியே வர தெரியறது இல்லை. என்ன காரணம்னா உள்ளே போக வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது, வெளியே வர தெரியல. சாராய் கடைக்கு போகிறவன் அப்படித்தான் இருக்கிறேன். இப்போ தியான பயிற்சிங்கிறது முறையான ஆசிரியர்கள்ட்ட கற்றுக்கிறது. கண்டிப்பாக நல்ல சிறந்த ஆசிரியர் தான். அதான் இப்போ வேதாந்திரி மகிழ்ச்சி வாழும் கலை பயிற்சி நல்லா சொல்லி தர்றாங்க. அப்போ அதுதான் நல்லது. இப்போ ஜக்கி வாசுதேவமும் அதை தான் சொல்லி தர்றாரு. அதுக்கு பயிற்சி முகாமுகள்லாம் நடக்குது. இங்கே பயிற்சி எடுத்தோம், அதுக்கப்புறம் பயிற்சிக்கு அங்கே கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே பெங்களூரு அவர்கிட்ட மாதிரி தான் நடக்குது. ஆக எல்லா பக்கமும் அதுக்கு கட்டணம் வச்சிருக்காங்க. யாரும் இலவசமாக சொல்லி தர்றதில்ல. இந்த மக்கள் எல்லாம் வாழணும், இவங்கெல்லாம் நல்ல நிலைக்கு வரணும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வரணும்னு எவனும் நடத்துறதில்ல. 500 ரூபா 1000 ரூபா ஒரு பயிற்சிக்கு காசு வாங்குறதுக்கு தான் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறது? சாமி, நீங்கள் கர்ம வினைகளை பற்றி நிறைய பேசுகிறீங்க. அப்படிங்கிறப்போ கர்ம வினைகள் மனிதர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பை கொடுக்குது? கர்ம வினைகள்னா முதல்ல என்னன்னு தெரியல. இப்போ இந்த உயிர் செய்கிற பாவங்கள், சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணுறோம், அறியாமல் பண்ணுறது ஒன்று, அறிஞ்சு பண்ணுறது ஒன்று, பல உயிர்களை கொல்றோம், திங்கிறோம், இது எல்லாமே நடக்குதுல்ல. இது நடக்கும்போது என்ன நடக்குது அப்புறம்? அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மாமிசம் சாப்பிட்றது கூட கர்ம வினைன்றீங்க போல. ஆமாம், புலால் உயிரை கொண்டுறோம்ல, உயிரை கொண்டு தானே திங்கிறான். எந்த எந்த உயிரினத்துல எந்த பொருள்ல உயிர் இல்லாம இருக்கு? எந்த பொருள்ல உயிர் இல்லாம? அது வேற, அப்படி இல்லை. உன்னை கத்தியில் குத்துனா ஐயோம்ப, அந்த மரத்துக்கு குத்துனா ஐயோங்கம்மா. ஆனா இறக்கும்ல, மரத்தை ரெண்டா வெட்டினா இறக்கும்ல. ரெண்டா வெட்டினா தான் இருக்கு. நீ குத்துனாலே ஐயோம்ப, அது குத்துன பேசாது. அது மாதிரிதான் எல்லாமே. பயிர்களுக்கு உயிர் இருக்குது. இப்போ பசு மாட்டு பாலை நாம் குடிக்கிறோம். என்ன சொல்லுவாங்க நம்ம ஞானிகள், டேய் முட்டை சாப்பிடாது, அது பாவம்பா. பால் சத்தான உணவு. சாமிக்கு நீங்க அதானே ஊத்துறீங்க? அதைத்தான் சொல்ற, பால் சத்தான உணவுங்கிறோம். பார்த்தோம்னா எல்லாமே உலகத்துல ஜீவன் உள்ளதுதான். அதனால உயிர்கள் இதை எப்படி வினையா பாக்குறீங்க? ஆமா, வெட்டும்போது ஒரு கோழி அறுத்து போட்டுறோம், தலை எவ்வளவு நேரம் குதிக்குது. மரத்தை அறுத்து போட்டா குதிக்குமா? ஒரு செடி பிடிக்கும் போட்டா குதிக்குமா? இல்லை. உயிர்களினுடைய துடிப்பு இருக்கிறதுனால இப்போ ஆட்டை வெட்டுறான், மாட்டை வெட்டுறான், பன்னி வெட்டுறான், கோழி வெட்டுறான், அதுகளெல்லாம் எவ்வளவு இம்சப்படுதோ
அந்த பதிவு வந்து அந்த உயிர்களினுடைய பதிவுகள் வந்து அந்த கறியில் இருக்குது. அது சாப்பிட்றவனுக்கு அந்த வினைகளினுடைய தொடர்போடு போய் ஒட்டிக்குது. அதுக்காக அப்போ சிங்கம் மற்ற மிருகத்தை வேட்டையாடினா தான் அது உணவு பசியாரும். ஆமா. அதுக்காக போய் சிங்கத்தை போய் புல்ல தின்னுன்னு சொல்ல முடியுமா? திங்காது. திங்க அது ஏன் அதுக்கு வேணுங்கிறத சாப்பிடுது. ம். உனக்கு வேணுங்கிற நீ சாப்பிட்ற, எனக்கு வேணுங்கிற நான் சாப்பிட்றேன். இல்ல அது கரெக்ட் தான். இது வந்து யாருக்குமே வந்து இது திங்கிறதுனால பாவம்னா நிறுத்த மாட்டான். ம். இப்போ சாராய கடைக்கு போறது பாவம்னா நிறுத்துவானா? ம். அதெல்லாம் போகாம இருப்பானா? ம். இப்போ அரசாங்கம் வந்து 11 மணிக்கு மேலதான் சாராயம் விற்குதுன்னு. ம். நான் வீட்டுக்கு போற பாக்குறேன், சுடுகாட்டுக்கு பின்னால அந்த காட்டுக்குள்ள எல்லாரும் குத்த வச்சு உட்காந்துருக்கான். ஏண்டான்னு கேட்டா, கடை திறக்கிறதுக்கு முந்தையே பாட்டில் அடிக்கணும். அப்ப உட்கார்ந்து தீருவான். ம். கரையை ஞாயிற்றுக்கிழமை கறி வெட்டுறான். அதுவும் வினையா? ஆமா, அது கர்ம வினையா? அது கர்மபணி இருந்தனால தான் குடிச்சு போட்டு ரோட்ல கிடக்கிறேன், இல்லை ரோட்டு போற பிள்ளைகள் எடுக்கிறேன், அப்புறம் 4 பேர் வைக்கிறாங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுறேன், போக்சோங்கிறேன். ம். வாத்தியாரும் அதைத்தான் பண்றேன், அரசியல் கட்சிக்காரனும் அதைத்தான் பண்றேன். இந்த வினை இருந்தனால தான். சரி சாமி, உங்க பார்வையில சொல்லுங்க, மனிதர்கள் வந்து சைவ உண்ணியா அசைவ உண்ணியா? சைவம் தான். சைவம் தான். நம்ம பல்லு எப்படி படைச்சிருக்கான் ஆண்டவன்? இப்போ சிங்கம், புலி, கரடி இது பார்த்து நல்ல கொக்கிப்பல் இருக்கு. ம். அது போட்டு நாய்க்கு எப்படி இருக்குது, அது போட்டு கறி இழுக்கு. ம். அப்போ அது ஈஸியாக தோலெல்லாம் கிழிஞ்சு வருது. நம்ம அப்படி இல்லை, நம்ம வேகவே தின்னால ஜை 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 வெல்ல வேண்டியதா இருக்கு. மெல்ல வேண்டியதாக இருக்குது. ம். இந்த பல்லு அதுக்கு உண்டான பல்லு அல்ல. இல்ல, அப்ப மனிதன் வந்து சைவ உண்ணி. மகன் சைவமாக தான் படைச்சிருக்கா இறைவன். ம். அதான் அது இப்போ செம்மண்ணில் தண்ணி வந்ததுன்னா என்ன ஆகுது? மழை வந்தா சிவப்பா போகுது, கருமண்ணில் தண்ணி வந்தா கருப்பா போகுது. ம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ம். அவங்க அப்பா பையன் 2 பேர் அண்ணன் தம்பின்னு. ம். அவங்க எங்கே கல்யாணம் நடந்தாலும் போயிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு தண்ணி போட்டு சீட் ஆடுற பக்கம் வந்து உட்காந்துக்குவாங்க. எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மண்டபங்களெல்லாம் சீட் ஆடிட்டு இருப்பாங்க. இல்லை, நல்லது கெட்டதுனாலே அது பண்ணுவாங்க. ஆமாம். அப்போது அவங்க அப்பா தோத்து போயிடுவா, டே நாராயணா ஒரு 10 ரூபா விடுறாம, டே குழப்பில்லாம கமெண்ட்ரா அப்படிங்களா. அது சின்ன பையன். இப்படி வந்து அவங்களுக்கு என்ன பழக்கம் அப்படி ஆகி போகுது. பீடி குடிக்கிறவன் என்ன பண்ணுறான், தம்பி ஒரு பீடி வாங்கிட்டு வாங்குறேன், மகனை வாங்கிட்டு வரேன், தீப்தி எடுத்துட்டு வாடாங்கிறேன், தீப்தி இல்லைப்பாங்கிறேன், சரி பத்திட்டு வாடாங்கிறேன், கட்டளை படுத்துட்டேன். அவன் போய் பத்தி பார்ப்பான், பத்தாது. அப்பன் என்ன பண்ணுறான், இழுக்கிறேன், அவனும் ஒரு இழுப்பு இழுப்பான் பத்திக்கு, ஒன்று வந்து கொடுத்துருவான். 4 நாள் கழிச்சுட்டு நல்ல ஒரு பீடி 2 பீடி கம்மியாக இருக்கு. அப்பதான் அப்பனுக்கு கொஞ்சம் என்னடா கம்மியாக இருக்குது அப்படின்னா. இப்போ இந்த காவி உடை இருக்குல்ல சாமி, இந்த ஆன்மீகத்துக்கு இந்த காவிங்கிற விஷயத்த ஏன் பரவலா ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறோம், காவி உடையை ஏன் அணிஞ்சுக்கிறாங்க? காவிக்கு என்ன அப்படி ஒரு, இந்த கலருக்கு என்ன ஒரு மகத்துவம் இருக்கு, ஏன் அதை அணிஞ்சுக்கணும்? மத்திய நீங்க வெள்ளையிலையும் போட்டுக்கிறாங்க, கருப்புலையும் போட்டுக்கிறாங்க, ஏதாவது டிஃப்ரெண்டா ஊதா வெள்ளை அந்த மாதிரி போட்டுக்கலாம்ல? இல்லை, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கலர்ல போட்டு தான் இருக்கேன். காவிக்கு அந்த காவிக்குன்னு நம்ம குருநாதர் போட்டிருந்தாரு, நான் போட்டிருக்கிறோம். ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், கருப்பு போடுறேன், வெள்ளை போடுறேன். காவி முருகனா இருக்கிறோம், பச்சை போடுறேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று போடுறேன், நம்ம இதை போட்டிருக்கிறோம். இந்த காவிக்கும் ஆன்மீகத்துக்கும் எதுவும் இந்த அறிவியல் ரீதியா தொடர்பு? அறிவியல் ரீதியா ஒன்னை காணும், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஒன்னை காணும். சரி சாமி, இன்னைக்கு ஆன்மீகத்தை பத்தி நிறைய நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சாமி. சிவாய நம. திருச்சி தம்பலம்.